வணக்கம் நண்பர்களே. 1000 ஆண்டுகளா நம்ம இந்தியால ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட ஒரு கஞ்சி பாத்திரம், ஒரு மஞ்சள், ஒரு மிளகு, அதுதாங்க அந்த காலத்துல பாட்டியோட மருந்து பரிசுங்க. இந்த மருந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு மேஜிக் ரெமடிங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட யோகா ஆசனங்கள், பிரெத் கண்ட்ரோல், சித்தா மருந்து, யுனானி சிகிச்சைகள், இது எல்லாமே ஒரு காலத்துல 1000 வருஷங்களோட அனுபவம்னு மட்டும் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. நவீன விஞ்ஞானம், மைக்ரோஸ்கோப்பு, ஜெனட்டிக் அனாலிசிஸ், மாலிகுலர் கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய உண்மைய காட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசன் அப்படிங்கிறது ஒரு கற்பனை இல்லைங்க. அதோட ரகசியமே, அதோட வேர்களே சயின்டிபிக் தான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நாம இன்னைக்கு பிரமாதமான நிகழ்ச்சி பயணத்துல பார்க்க போறதுங்க. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, இந்த பாட்டி தாத்தாவோட வைத்தியங்கள்னு சொல்லணுங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒண்ணு இதை கண்டுக்கிறதே இல்லைங்க. நூற்றாண்டுகள் பழமையான இந்த மருந்து முறைகளை மாடர்ன் லேப்ஸ் எப்படி அனலைஸ் பண்றாங்க தெரியுங்களா? எந்த மூலிகைக்கு எந்த சயின்டிபிக் ப்ரூஃப் கிடைச்சிருக்குது, இந்த மூலிகைகள் ஃபியூச்சர் மெடிசனை எப்படி மாத்த போகுது, இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம பண்டைய மக்களோட ஞானத்திலிருந்து உலகத்துல இருக்கிற நவீன ஆய்வகங்கள் கண்டுபிடிச்ச நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற மெடிசினல் ஹெரிட்டேஜ், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஃபோக் ஹீலிங் ட்ரெடிஷன்ஸ், இது எல்லாம் ஏறத்தாழ 5000 7000 வருஷ வரலாறுங்க. பண்டைய டெக்ஸ்ட்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ்வகந்தா மன அழுத்தத்துக்கு, டர்மெரிக் அதாவது மஞ்சள் இன்ஃப்ளமேஷனுக்கு, துளசி இம்யூனிட்டிக்கு, வேம்பு ஸ்கின்னுக்கு, யோகா மனநிலைக்கு, சர்க்குலேஷனுக்கு, ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல சில மெத்த படிச்சவங்க இத கதைன்னு சொல்லி, மித்துன்னு சொல்லி நினைச்சாங்க. அவங்க கேட்டது எல்லாம் உடனே எவிடன்ஸ் எங்க, சயின்டிபிக் ட்ரையல்ஸ் எங்க, மருந்து வேலை செய்யுதா? ஆனாங்க இப்ப ஆயுர்வேதம் மட்டும் இல்ல, சித்தா, யுனானி, ஃபோக் ரெமெடிஸ் எல்லாம் மாடர்ன் லேப்ஸ்ல கிளினிக்கல் ட்ரையலுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்கலாம், நம்ம ஆன்செஸ்டர் சொன்னது உண்மையா? அதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தானே. வாங்க பார்க்கலாம். அஸ்வகந்தா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்தா இல்லையா, இல்ல இந்த மருந்து போலியா, இதைத்தான் பார்க்க போறோம். பழைய காலத்துல சிகிச்சைகளோட அறிவியல் என்னன்னா, இந்த பழைய டெக்ஸ்ட்ல இந்தியன் ஜின்செங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை ப்ரூவ் பண்ண மாடர்ன் லேப்ஸுக்கு 20 வருஷமா ரிசர்ச் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அஸ்வகந்தா கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை 25-30 விழுக்காடு வரைக்கும் குறைக்குது, ஆங்ஸைட்டி ஸ்கோர்ஸை ரெடியூஸ் பண்ணுது, ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, டெஸ்டோஸ்டிரோன் லெவலை மேல் சப்ஜெக்டுக்கு நிறையவே பூஸ்ட் பண்ணி இருக்குது. இந்த எஃபெக்ட் வர காரணம் வித்தா நோலிட்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவ் காம்பவுண்டுங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு உண்மை தெரியுதுங்க. அதாவது பாட்டி சொன்னது கதை இல்ல, மாலிகுலர் லெவல்ல ப்ரூஃப் இருக்குது. அடுத்தது நம்ம மஞ்சள் இன்ஃப்ளமேஷனுக்கு கோல்டன் கியூர்னு என்னோட பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தினமும் சாப்பிடுற மஞ்சள் இன்னைக்கு
மெடிக்கல் வேர்ல்ட்ல முழுக்க பேசப்படுதுங்க. இது ஐரோப்பால பேட்டன்ட் வேற பண்ணிவிட்டானுங்க பாவிங்க. அதை உடைக்கிறதுக்குள்ளர நம்ம நாடு பட்ட பாடு சொல்லி மாளாதுங்க. இது ஒரு கொர்க்குமீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டுங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மஞ்சப்பொடியோடு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் 200 மில்லிகிராம் இபுப்ரூஃபன் மருந்துக்கு சமம். ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பெயின் ரிலீஃப் நிறையவே கொடுக்கும். கேன்சர் செல் மல்டிப்ளிகேஷனை உடம்புல ஸ்லோ டவுன் பண்ணுது. இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. பிரெயின்ல இருக்கிற வீக்கம் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஆமா, பியூர் குர்குமின் மஞ்சப்பொடி உடம்புல அப்சார்ப் ஆக மாட்டாதுங்க, ஆகாதது. அதனாலதான் நம்ம மூதாதையர்கள் அதோட கொஞ்சம் மிளகு பொடியை சேர்த்தாங்க. அப்சார்ப்ஷன் மிளகு பொடியை சேர்த்த உடனே 2000% இன்க்ரீஸ் ஆகுங்க. இதையும் 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே நம்ம முப்பாட்டம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால ரெசிபீஸ்ல மஞ்சப்பொடி, இந்த மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு அவனுங்க நமக்கு சாப்பாடை தயாரிச்சுட்டு வந்தாங்க. சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, திஸ் இஸ் பயோ ஆக்டிவ்லி இன்ஜினியரிங். இது பயோ அவைலபிலிட்டி இன்ஜினியரிங் அப்படி வேற சொல்லிக்கிறாங்க பெருமையா. நம்ம நாட்டுல அடுத்தது யோகா. யோகா பாடிக்கு பிளெக்சிபிலிட்டி மட்டும் இல்லைங்க, எல்லாரும் இதை எக்ஸசைஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பலருக்கு தெரிஞ்சது யோகாங்கிறது ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது, எப்பவுமே டிப்ரெஷன் சிம்டம்ஸ் 50% குறையுதுங்கிறாங்க. பிளட் பிரஷர் நார்மல் ஆகுதுங்கிறாங்க. லங் கெப்பாசிட்டி அதிகரிக்குதுங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்னு இருக்குது, அது டிராப் ஆகுது. மெமரி இம்ப்ரூவ் ஆகுது. நேச்சுரல் பாத்வேஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. டாக்டர்ஸ் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி இதை பார்த்தாங்க. லாங் டேர்ம் யோகா பிராக்டிஷனருக்கு ரொம்ப திக்கர் கார்டிகல் பிரெயின் ரீஜன் இருக்கிறதா சொல்லுறாங்க. அப்படின்னா பாத்துங்க, அதாவது யோகா பண்ணா பிசிக்கல், மென்டல், நியூரலாஜிக்கல் தெரப்பி ஈஸியா உண்டாகும்னு சொல்றாங்க. நண்பர்களே, ஒரு காலத்துல இந்த ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசனுக்கு சவால்களும் சந்தேகங்களும் ஏகப்பட்ட பேர் இதை நம்பவே இல்லைங்க. அறிவியல் ஏன் ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசனை புரிஞ்சுக்கவே இல்லை, இவ்வளவு வருஷம் ஏன் எடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான காரணம் இருக்குங்க. அது என்னென்ன, இந்த டிம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசன் ஒரு முழுமையான வைத்தியங்க. அதை எல்லோரும் ஹோலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி முழுக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குங்க. சயின்ஸ்ல ஒரு சிங்கிள் மாலிகூல ஸ்டடியை வச்சு அந்த மாதிரி அதை ரிசர்ச் பண்றாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகாதுங்க. உதாரணத்துக்கு ஆயுர்வேதால ஒரே டைம்ல டயட்டு, ஹெர்ப்ஸ், மசாஜ், ஸ்லீப் சைக்கிள், யோகா, டீடாக்சிபிகேஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்றாங்க. ஆனா இத சயின்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ண முடியுங்க? ஆயுர்வேதாவை ஒரு ஹெர்பல் டேப்லெட் மாதிரி ஐசோலேட் பண்ண முடியாதுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆயுர்வேதம்னா என்னன்னு? அந்த காலத்துல 11 வால்யூம் ஹார்டஸ் மலபாரிகஸ்னு மலையாளத்துல இருந்து பிரெஞ்சுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா வியாதிக்கு உண்டான மருந்தையும் இந்தியாவில இருந்து வெள்ளைக்காரன் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நாம தான் இங்க உட்கார்ந்துட்டு விரலை சுப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த ஆயுர்வேதத்துல ஸ்டாண்டர்டைசேஷன் இஷ்யூ இருக்குங்க. அதாவது சிக்கல் என்னன்னா, ஒரே அஸ்வகந்தா 5 இடத்துல 5 விதமான எஃபெக்ட் கொடுக்குது. ஏன்னா சாயிலு, கிளைமேட்டு, எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு எல்லாமே டிஃபரெண்ட்டுங்க. சயின்ஸு ஸ்ட்ரிக்டா இருக்குதுங்க. டோஸ் எவ்வளவு, என்ன காம்பவுண்டு, என்ன சைடு எஃபெக்ட், இதைத்தான் மேட்ச் பண்ணுதுங்க. ஆயுர்வேதத்துல ரொம்பவே கஷ்டங்க இதெல்லாம். அதனாலேயே ஆயுர்வேதத்தை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க.
அதாவது ஆயுர்வேதம் மருந்து வந்து போலி விளைவுன்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்க தெரியுமா? ட்ரெடிஷ்னல் ரெமடிஸுக்கு எல்லோரும் நம்பிக்கை இருக்கான்னு பல கேள்வி கேட்குறாங்க. அதனால டபுள் பிளைண்ட் ட்ரையல்ஸ் உலகம் முழுக்க கம்பல்சரிங்க. அதனாலதான் ஆயுர்வேதம் பல வருஷங்கள் எடுத்துச்சு. ஏன்னா அவங்க சொல்றதான் நம்ம கேட்க முடியும். முதல்ல அஸ்வகந்தா ஃபார் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ் அது பார்க்கலாங்களா? இங்கு உண்டான கேஸ் ஸ்டடியை பத்தி பார்ப்போங்க. இதோட கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் கிடைச்ச அறிவியல் சரிபார்ப்பு, வெற்றி கதைகள் பத்தி எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது அமெரிக்காவில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஃபண்டட் பை ஸ்டடி அப்படின்னு ஒன்று 125 பேருக்கு அஸ்வகந்தாவை மருந்து போலி சோதனை எல்லாம் பண்ணினாங்க. ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுங்களா? 30% ஸ்ட்ரெஸ் டிராப் ஆயிடுச்சுங்க. ஹார்ட் ரிலேட் வேரியபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸ்லீப் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஆங்ஸைட்டி ஸ்கோர்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சுங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய மெடிக்கல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணாங்க. ரெண்டாவது கேஸ் ஸ்டடி வந்து ரொம்பவே முக்கியங்க. நம்ம நாட்டு மஞ்சள்ங்க. ஆர்த்தரைட்டிஸுக்கு யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க. மல்டிபிள் ட்ரையல்ஸ் பண்ணாங்க. டர்மரிக் சப்ளிமெண்ட் வந்து இபுப்ரூஃபின் அதனோட எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சைடு எஃபெக்ட் வந்து ரொம்பவே குறைச்சலுங்க. குரானிக் பெயின் வந்து சுத்தமா குறைஞ்சு போச்சு. இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் டிராப் ஆயிடுச்சுங்க. இந்த மஞ்சளுக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது. இப்போ ஸ்டடிக்கு வேர்ல்டு வைட் ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம மூணாவது கேஸ் ஸ்டடியை பத்தி பார்க்கலாம். அதாவது சித்தா மெடிசன் வெர்சஸ் டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிக்ஸுக்கு பத்தி நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. சித்தா மருந்துல என்னென்ன மருந்துகள், என்னென்ன மூலிகைகள் இருக்கு, இது எல்லாம் பேங்க்ரியாஸ்ல இன்க்ரீஸ் இன்சுலின் செக்ரீஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத இனிஷியலா மாலிகுலர் ப்ரூஃப் கிடைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறமானும் இந்த சித்தா மெடிசனை உலகம் நம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. நாலாவது கேஸ் ஸ்டடி என்னன்னா யோகாவும் நியூரோ சயின்ஸும் பத்திங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில எம்ஆர்ஐ ஸ்டடிஸ் பண்ணாங்க. எம்ஆர்ஐ ஸ்டடிஸ்ல யோகா பேஷண்ட்ஸுக்கு ஆங்ஸைட்டி பார்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. மெமரி சென்டர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. பிரீத்திங் எக்ஸசைஸ் பிரெயின் ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு நியூரோபிளாஸ்டிக் தெரப்பி அப்படின்னு பெயர் வச்சாங்க. அஞ்சாவது கேஸ் ஸ்டடியை பத்தி பார்க்கலாங்களா? அதான் நம்ம வேப்ப மரத்தோட எக்ஸ்ட்ராக்ட், வேப்ப இலையோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஆன்டி பாக்டீரியல் ஸ்டடிஸ் பண்ணினாங்க. இந்த நீம் ஆராய்ச்சியோட அவுட்கம் என்னன்னா வேம்பு வந்து பாக்டீரியாவை கொல்லுது, ஓரல் இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது, ஆன்டி ஃபங்கல் ஸ்ட்ராங் எஃபெக்ட் கொடுக்குது. இதெல்லாம் லெபார்டரியில வெரிஃபை பண்ணி மெடிக்கல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணி இப்போ உலகமே ஒத்துக்கிடுச்சுங்க. இந்த ஃபியூச்சர் ஸ்டடி, அதாவது ஹோலிஸ்டிக் மெடிசன், நம்ம கைக்கு மட்டும் மருந்து சாப்பிடுறது, காலுக்கு மட்டும் மருந்து சாப்பிடுறது அப்படி கிடையாது. நம்ம இந்திய மருந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு முழுக்க அது வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் காம்போ. இப்போ குளோபல் ரிசர்ச்சர்ஸ் உலக அளவில் என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலத்துல முழுமையான குணப்படுத்துதல் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் மூலமா எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத ஒத்துக்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் வந்து ஒரு பிரிவென்டிவ் தாங்க, பிரிவென்டிவ் கேருங்க. அது அதாவது வருமுன்னல் காக்கிறது தான். மாடர்ன் மெடிசன்ல எமர்ஜென்சி கேர் மட்டும்தான் கொடுக்கலாங்க. ரெண்டும் கம்பைன் ஆனா நம்ம உலகத்துக்கு ஃபியூச்சர் ஹெல்த் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம நாட்டுல மருந்து கண்டுபிடிப்பு சாத்தியங்கிறது ஆல்மோஸ்ட் 60% நியூ ட்ரக்ஸ் பிளான்ட்ஸ்ல இருந்து தான் வந்ததுங்க.
அப்போ 7000 வருஷம் அந்த ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசன் நாலேஜ் வந்து கோல்டு மைன் அப்படின்னு சொல்றாங்க. ஆயுர்வேதிக் ஃபார்முலாஸ், மல்டிபிள் நியூ ட்ரக்ஸ் டெவலப் பண்ண முடியுங்க. இதைத்தான் இந்த வெள்ளக்காரங்க நம்ம நாட்டில இருந்து தூக்கிட்டு போய் அதை வச்சு மருந்து தயாரிச்சு நமக்கே விற்கிறானுங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? இது பித்த டைப்புக்கு, கபத்துக்கு, வாட்டர் டைப்புக்கு அப்படின்னு ஜீன் பேஸ்டு பர்சனலைஸ்டு ஹெல்த் கேர் அப்ரோச்சுங்க அது. இத சயின்ஸா ஸ்லோவா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஜெனட்டிக் வேரியன்ஸ் இருந்தா பாடி ரெஸ்பான்ஸ் டிஃபரன்ஸா இருக்கும். நாங்க நம்ம ஏன்ஷியன் சிஸ்டத்துல இதை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியங்க. ட்ரெடிஷனல் மெடிசன்ல பிளைண்டா ஃபாலோ பண்ணணுங்கிறது யாரையும் சொல்லலைங்க அந்த மாதிரி. ஆனா பிளைண்டா ரிஜெக்டும் பண்ணக்கூடாது இல்லைங்க. இந்த ஆங்கில மருந்து வந்து இதை பிளைண்டா ரிஜெக்ட் பண்றானுங்க. சயின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி மெல்ல ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசனுக்கு ஸ்லோவா உலகத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. நம்ம பண்டைய மருத்துவத்தோட வேல்யூவை இப்பதான் உலகமே புரிஞ்சிருக்குன்னா பாத்துங்களேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமாங்க? ரொம்ப சிம்பிளுங்க. ஆத்தென்டிக் சோர்ஸை பார்த்து தான் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதோட இந்த ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசன் ஹெரிட்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதான் நம்ம பாட்டி வைத்தியம், நம்மோட ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், நம்மோட சித்தா மருந்து, அந்த யோகா பிரீத்திங், இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லோரும் கற்பனையா நினைச்சாங்கங்க. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் ஸ்லோவா, கேர்ஃபுல்லா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏன்ஷியன் நாலேஜ் உண்மைன்னு அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இது மஞ்சப்பொடி, ஒரு துளசி செடியோட இலை, அஸ்வகந்தாவுடைய ரூட்டு, இதுகளோட ஸ்ட்ரென்த்த மைக்ரோஸ்கோப்பு கீழே இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்ம யோகா ஆசனங்கள் பிரெயினை எப்படி ஹீல் பண்ணுது, நம்ம ஹெர்ப் இம்யூனிட்டியை எப்படி பூஸ்ட் பண்ணுது, நம்ம டீடாக்சிபிகேஷன் மெத்தட் பாடிக்கு எப்படி ரீசெட் கொடுக்குது, இதெல்லாம் இப்போ லேப்ல டெஸ்ட் செஞ்சு பேப்பர்ல பப்ளிஷ் செஞ்சு மெடிக்கல் வேர்ல்டு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷனல் இந்தியன் மெடிசன் அப்படிங்கிறது பழசு இல்லைங்க, ஃபியூச்சருக்கும் இதுதாங்க ஆன்சரு. நமக்கு கிடைச்ச இந்த பாட்டி வைத்தியம் பழைய காலத்தினுடைய ஞானம் எல்லாம் சயின்ஸ் வேலிடேட் பண்ணுதுங்க. அது நம்ம கலாச்சாரத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய நியாயம்னு சொன்னா தப்பு இல்லைங்க. இந்த அற்புதத்தை நம்ம நாட்டோட மருத்துவ உலகத்தை நீங்க ரசிச்சிருந்தா நீங்க தாங்க இந்த சித்தா, யோகா, ஆயுர்வேதத்தோட மருத்துவருங்க. ஒரு ஷேர், ஒரு அவேர்னஸ், ஒரு சின்ன ரெஸ்பெக்ட், இதுதாங்க நம்ம நாட்டோட இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசனை நம்ம அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மெத்தடாலஜிங்க. நன்றிங்க, வணக்கங்க.